நல்லா முறுமுறுன்னு தட்டு வடை செய்யலாமா? 3 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஜாரில் மிளகு, பச்சை மிளகா, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் அரிசி மாவில் போட்டுக்கணும். 3 கப்பில் பாதி 1.5 கப்பில் பாதி பொட்டுக்கடலையும் பாதி உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்து அரைச்சி அதையும் கொட்டிக்கணும் அரிசி மாவில். அதுக்கப்புறமா ஊற வச்ச கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக சுடு எண்ணெயை விட்டு பிணைஞ்சோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணையணும். இது பிணைஞ்சோம்னா நல்லா சாஃப்டான மாவாக வரும். இதில் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை போட்டோம்னா எண்ணெயில் பொரியும். அதனால் காஞ்ச கருவேப்பிலை போட்டு காட்டன் துணியில் ஒட்டாமல் வரும். அதனால் அதில் தட்டி சுடு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நல்லா முறுமுறுன்னு தட்டடை ரெடி. ட்ரை பண்ணுங்கள்.